ஹாய் நண்பர்களே, இன்னொரு பைபிள் கதைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். லாஸ்ட் டைம் தேவன் எப்படி நோவாவின் குடும்பத்தை பெரிய வெள்ளத்திலிருந்து காப்பாத்தினார்னு பார்த்தோம். தேவன் தன் வாக்குறுதியை நிறைவேற்றி உலகத்துக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுத்தார். ஆனா இன்னைக்கு ஜனங்க கொஞ்சம் அதிகம் பெருமைப்பட்டதால ஒரு விசித்திரம் நடக்க போகுது. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நெஹேமியா ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சரி, அகம்பாவம் ஆட்கொண்டால் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அந்த காலத்துல பூமியெல்லாம் ஒரே மொழியில தான் பேசினாங்க. ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் கொஞ்ச பேர் கிழக்கு திசைக்கு பயணிச்சு ஷினார்னு சொல்லப்படுற ஒரு பெரிய சமவெளி நிலத்தை பார்த்து அங்க குடியிருந்தாங்க. அப்புறம் அவங்க நினைச்சாங்க, நாம இங்க ஒரு பெரிய கோபுரம் கட்டலாம், வானத்தை தொடுற அளவுக்கு உயரமா. அவங்க மண்ணில இருந்து செங்கல் செஞ்சாங்க. அதை அடுப்புல வேக வச்சதும் கெட்டியாச்சு. ஆனா அவங்களோட மனசு அகம்பாவத்தால நிரம்பி இருந்தது. அவங்க ஆண்டவரை கௌரவப்படுத்தாம அவங்களே பேரும் புகழும் அடைய நினைச்சாங்க. ஆனா தேவன் வானத்திலிருந்து கீழே வந்து அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தார். அப்புறம் தேவன் ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தருக்கு புரியாதபடி அவங்க பாஷையை தாறுமாறாக்கினார். உடனே யாருக்குமே யார் சொல்றதும் புரியல. வேலை நின்னது. ஜனங்க அவங்க முயற்சியை கைவிட்டாங்க. அவங்க அங்க இருந்து புறப்பட்டு பூமியெல்லாம் சிதறி போனாங்க. அந்த இடம்தான் அப்புறமா பாபேல்னு அழைக்கப்பட்டது. தேவன் பார்த்தாரு, இப்படி அவங்க கட்டிக்கிட்டே போனா அவரோட தேவையில்லைன்னு நினைச்சிடுவாங்க. அவங்க தேவன் சித்தத்தின்படி நடக்கல, அவங்களோட சித்தத்தின்படியே நடந்தாங்க. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களோட அகம்பாவம் அவங்கள ஆபத்துக்கு தான் கொண்டு செல்லும்னு. அதனால்தான் தேவன் அவரை விட்டு அவங்க ரொம்ப தூரம் போறதுக்கு முன்னாடி அன்போட அவங்கள நிறுத்தினாரு. அவர்களோட அகம்பாவத்தை குறைக்க தேவன் மொழிகளை உருவாக்கினார். நாம அகம்பாவத்தை விட்டு தேவனோட குரலை கேட்டோம்னா அற்புதங்கள் நடக்கும். தேவன் நாம் அவருக்கு எதிராக இல்லாமல் அவரோடு சேர்ந்து செயல்படவே விரும்புகிறார். அவரை நம்பினால் அவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார். அடுத்த முறை நெஹேமியா ஸ்டோரிஸ்ல சந்திப்போம். அப்போ தேவன் ஆபிராம்னு பேருள்ள ஒருவரை அழைக்கிறார்.